ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்னடா பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த உலகத்திலே ரிச்சான மேன் ஆக முடியுமா? அது எப்படி ஆக முடியும்? ஏதாவது லாட்ரி இது அடிச்சிருச்சா? அப்படி இல்லை ரொம்ப லக்கியஸ்ட் பர்சனா? அதுவும் கிடையாது. தன் வாழ்க்கை முழுச்சும் வெறும் ஃபெயிலியர்ஸை மட்டுமே சந்திச்சு ஒரு மனுஷன் ரிச்சான மேனாக இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம எலன் மஸ்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். எலன் மஸ்கோட ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறக்கிறாரு. அவரோட அப்பா ஒரு இன்ஜினியர், அம்மா ஒரு மாடல். அதாவது இந்த மாடலிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த சினிமாவில் ஆக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாடல் அவங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ரொம்பவே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா அடிக்கடி ரொம்ப குடிக்கிறதா இருக்கட்டும், மற்ற பெண்களை வீட்டுக்கு கூட்டு வரதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியே நடந்துட்டு இருக்கிறதுனால எலன் மஸ்கோட சின்ன வயசு லைஃப் ரொம்பவே ஒரு சேடாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எலன் மஸ்க் சின்ன வயசுலேருந்தே ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பார், இல்லைன்னா தனியாகவே இருப்பார். அவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு, நல்லா பேசுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பேசவே மாட்டார். அவர் சுத்தமாக ஒரு இன்ட்ரோவர்ட், யார்ட்டையுமே பேச மாட்டாரா. ஸ்கூல் காலேஜஸ்லாம் இதனால நிறைய அசிங்கப்பட்டுருக்காரு. ஏன்னா அவர் உண்டு, அவர் வேற ஒன்று இருப்பார், எப்பவுமே படிச்சுட்டே இருப்பார், இன்னும் ஏதாவது லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி அவர் தனியாகவே இருக்கிறதுனால அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களை ரேங்கிங் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால் எலன் மஸ்க் ஸ்கூல் காலேஜை விட்டு ஓடிலாமோ அப்படிங்கிற அளவுக்கு ரேங்கிங் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளே இருக்கோம், யாராவது ஒரு பையன் அந்த மாதிரி அவன் வேலை உண்டு, அவன் உண்டு இருக்கான், யாரோடையுமே சேராமல் இருக்கான் அப்படின்னா நம்ம எல்லாம் அவனை கலாய்ப்போம்ல. அந்த மாதிரி தான் எல்லாருமே எலன் மஸ்கை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்பெல்லாம் தெரியாது இவர் தான் உலகத்தோட மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஆக போகிறார் அப்படிங்கிறது. எலன் மஸ்க் ஒரு 12 வயசு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் டீச்சர்கிட்ட போய் கேட்குறாரு, டீச்சர் எனக்கு ப்ரோக்ராமிங் கற்றுக் கொடுங்க, நான் தனியாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி நான் ஒரு கேமை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ இருக்க டீச்சர்ஸ்க்குலாம் இல்லை, இப்போ இருக்க டீச்சர்ஸ்க்கு எதுவும் தெரியுது இல்லை. ஸோ அப்போ இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களும் ஏதோ அரைகுறையாக சொல்லி அவர் மலிப்பு விட்டுறாங்க. ஸோ அதனால் அவரும் கைவிடாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தானாகவே சொந்தமாக 2-3 புக்ஸை வாங்கி அதை ரெஃபர் பண்ணி படித்து சொந்தமாக ஒரு வீடியோ கேமை உருவாக்குறாரு கஷ்டப்பட்டு. அப்போ அவரோட வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 12. அவர் அந்த கேமை உருவாக்க மட்டும் இல்லை, அந்த கேமை சேல்ஸும் பண்ணுறாரு. அந்த கேம் எவ்வளோ போகுதுன்னா $500 அமெரிக்கன் போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 12 வயசுலேயே இந்த மாதிரி நாலேஜில் இருந்ததுனால அவர் ஃபர்தராக அவரோட 18 ஏஜ் வரைக்கும் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவரால் எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் லேர்ன் பண்ணியிருக்காரு. எலன் மஸ்க்கு 18 வயசு ஆகுது. 18 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா, எலன் மஸ்கோட அப்பா முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவரா சரக்கடிச்சு மற்ற பெண்களோட இருந்ததுனால எலன் மஸ்க் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டைவர்ஸ் ஆகுது. ஸோ ரொம்பவே ஒரு விரக்தியில் இருக்காரு எலன் மஸ்க்கு. ரெண்டாவது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கூட தான் எலன் மஸ்க் இருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் எலன் மஸ்க்கும் ஆகவே ஆக மாட்டேங்குது. ரொம்பவே சண்டை போட்டுட்டே இருக்காங்க எப்போவுமே. சரி, எலன் மஸ்க்கு புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம இங்கே நம்ம ஃபியூச்சர் நம்மளால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எலன் மஸ்க் என்ன பண்ணுறாருன்னா, கனடா போயிடுறாரு நம்மளோட ஹையர் ஸ்டடீஸ்க்காண்டி. கனடா போன எலன் மஸ்க் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அங்க இருந்துட்டு பார்ட் டைமா ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா வீட்டை விட்டு வெளியில போயிட்டோம்ல, இனிமேல் அவர் தான் ஏர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைமா ஒரு ஜாப் பார்த்துட்டு அவர் உண்டுன்னு படிச்சுட்டு இருக்காரு. படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 டிகிரி சேர்ந்த மாதிரியே படிக்கிறாரு, 2 டிகிரி சேர்ந்த மாதிரியே முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்னன்னா, கனடாலேருந்து என்ன பண்ணுறாருன்னா யூஎஸ்க்கு போகிறாரு. யூஎஸ்க்கு எதுக்கு போகிறாருன்னா, நம்மளோட ஹையர் ஸ்டடீஸ் அதாவது பிஹெச்டி பண்ணணும்னு யூஎஸ்க்கு போகிறாரு. ஆனால் யூஎஸ்க்கு போன எலன் மஸ்க் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்க்கு போய் பிஹெச்டிக்கு சேர்ந்த 2வது நாளே காலேஜ் விட்டு வெளியில் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்க ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது, இப்படியே நம்ம லைஃப் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம இன்னைக்கு சக்ஸஸ் ஆகுறது, டைம் போயிட்டே இருக்கு அப்படின்னு. எலன் மஸ்க் நல்லாவே தெரியும், நம்ம பேக்கெட்டில் இருக்க ரூபா நோட்டு கூட எடுத்து செலவழிஞ்சாதான் செலவழியும். ஆனால் டைம்ங்கிறது அதுவாக தானாக ஓடிட்டு இருக்கு. நம்ம இஷ்டப்படுறோமோ இல்லையோ டைம் தானாக போயிட்டே இருக்கும். அதனால எலன் மஸ்க் என்ன பண்ணுறாருன்னா, 2வது நாளே வெளில வந்து எலன் மஸ்க் ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, ஒரு மேப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த பக்கம் 90s காலம்ல அவர் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேப்புங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, கூகுள் மேப் மாதிரிலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பேப்பர்லாம் புதுசாக வீட்டுக்கு வீடு வந்து போடுவாங்க தெரியுமா பசங்க, அவங்களாம் புதுசாக பேப்பர் போடும்போது பார்த்தீங்கன்னா வீடு வழி தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்காண்டி எலன் மஸ்க் என்ன பண்ணுறாருன்னா, அவரே ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணி ஒரு மேப் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் இந்த மேப்பிங் அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிறைய நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு ஏறி போகிறாங்க, யாருமே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. கடைசியில் சில மாதங்கள் போகுது, சில நாட்கள் கிடக்குது. ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி தானாக முன்னுக்கு வராங்க, வந்து இதை நாங்கள் எடுத்து பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் எலன் மஸ்க் அப்போ எந்த ஒரு காசுமே கிடையாது, அவர் தான் வீட்டு விட்டு வெளில வந்துட்டாரு. என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கடன் வாங்குற சில பேர் ஷேர் ஹோல்டர்ஸாக சேர்த்துக்கிறாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஒரு சக்ஸஸாக போயிட்டு இருக்க டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் காசுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வித்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எலன் மஸ்க் அதில் உடன்படிக்கை இல்லை, வேற என்ன பண்ணுறது, அவரும் அதில் ஒரு ஷேர் ஹோல்டர்னால அவங்க பேச்சை கேட்டு தான் ஆகணும். அதை சேல்ஸும் பண்ணுறாங்க. சேல்ஸ் பண்ணால் எலன் மஸ்க் செட்டைன் அமௌண்ட் வருது. மறுபடியும் எலன் மஸ்க் ரோட்டில் தான் நிற்கிறாரு தனி மரமாக. ஆனால் அந்த கொடுத்த செட்டைன் அமௌண்ட் மட்டும் இருக்குது, ஒரு $22 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. $22 மில்லியன் காலங்கிறது ஹியூஜ் அமௌண்ட் தான். பட் இவரோட ட்ரீமை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு அந்த அமௌண்ட் பெருசு கிடையாது. ரோட்டில் அந்த அமௌண்ட்டோட மட்டும் நிற்கிறாரு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற எலன் மஸ்க், இதை நம்மளா இருந்தால் ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகிருப்போம், சரி இதோட போதும், நம்மளால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது நினச்சிருப்போம். ஆனால் எலன் மஸ்க் அந்த $22 மில்லியன் அடுத்து ஒரு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுதான் எக்ஸ்காம், அதாவது பேபால், உலகத்தோட ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆப். லேட்டர் அந்த பேபால் ஆப்பை வந்து இபேங்க் வாங்கிட்டாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பேபாலுங்கிறத இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குமே அவர் மொத்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாரு. அதுவும் பத்தாம என்ன பண்ணியிருக்காரு, நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஆரம்பிச்சு உலகத்திலே ஃபர்ஸ்ட்டு இந்த பேபால், அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷனால ரொம்பவே ஒரு ஹையில் போயிட்டு இருக்கு இந்த பிஸ்னஸ். ஏன்னா அப்போ இருந்த டிரான்சாக்ஷன் படி பார்த்தீங்கன்னா செக் தான் கொடுக்கணும், செக் இந்த கொரியல் அனுப்பணும், கொரியல் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹியூஜ் ஒரு ப்ராசஸாக இருக்கிறதுனால
இந்த ஒரு பேபால்ங்கிறது ரொம்ப சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. ஆனால் மறுபடியும் உங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இப்போயே மார்க்கெட் இருக்கிறதோட சேல்ஸ் பண்ணாதான் உண்டு, இல்லைனா இதோட வேல்யூ குறைஞ்சிரும். இந்த கம்பெனி ஹையஸ்ட் அமௌண்ட் கொடுத்து இதை கேட்குறாங்க, நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எலன் மஸ்க் இதில் சுத்தமாக நடவடிக்கை இல்லை. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த கம்பெனி ரொம்ப ஹையாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. மறுபடியும் ஷேர் ஹோல்டர்ஸ் இதனால எலன் மஸ்க் வித்துட்டு மறுபடியும் ரோட்டுக்கு வராரு. மறுபடியும் சர்டன் அமௌண்ட்ஸ் ஒரு 7%, அதாவது 165 மில்லியன் சம் அமௌண்ட் அவர் கைக்கு வருது. ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டாக இருந்துடலாம் அப்படின்னு பார்த்தானா அதுவும் பத்தாது. ஏன்னா எலன் மஸ்கோட ட்ரீமே வேற லெவல், ஃபியூச்சரை ரொம்ப மாற்றணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் மறுபடியும் அவர் ரோட்டில் தான் வந்து நிற்கிறார் அந்த சர்டன் அமௌண்ட்டோட. இப்படியே மன உளைச்சலான எலன் மஸ்க் என்ன பண்ணிடுறாருன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 165 மில்லியனை கொண்டு போய் அடுத்து ஒரு ப்ராஜெக்ட்ல அப்ளை பண்ணுறாரு. அதுதான் டெஸ்லா அப்படிங்கிற இன்னைக்கு வேர்ல்டு வைடா இருக்கிற டெஸ்லா கம்பெனியில் அன்னைக்கு எலன் மஸ்க் அப்ளை பண்ணும்போது இருக்கிற எல்லாருமே சிரிச்சாங்க. எலன் மஸ்க் டெஸ்லாவில் மட்டும் அப்ளை பண்ணல, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் கம்பெனியில் அப்ளை பண்ணுறாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ராக்கெட் கம்பெனி அப்படிங்கிறது. இது 2 கம்பெனியில் அப்ளை பண்ணும்போது இருக்கிற வேலைக்கு எல்லாரும் யாரும் முட்டா பையில இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்போ இருந்து காலகட்டத்தில் டெஸ்லாவும் இந்த ராக்கெட் கம்பெனி ரொம்ப ஒரு ஃபால்ட்டான கம்பெனி. அதாவது டெஸ்லாங்கிறது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் காரு, அந்த காரும் ரொம்ப வேகமாகவும் போகாது, காரும் பார்க்க நல்லா இருக்காது. அப்போ இருந்த ஆடி BMW கார்லாம் ரொம்ப ஸ்பீடாக போகும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். செம்ம ஒரு மாசான கார் இருக்கும்போது யாரும் அந்த எலக்ட்ரிக் கார் பக்கம்னா போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதில் அப்ளை பண்ணி சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி டெஸ்லாவில் அப்ளை பண்ணுறாரு. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா கார் நினச்ச மாதிரி வரல. கார் ரிலீஸ் பண்ணுறாரு, ரிலீஸ் பண்ண கார் நினச்ச ஸ்பீடுக்கு போல, காரும் பார்க்க நல்லா இல்லை, அது ஒரு ஃபெயிலியர் மாடலாக போகுது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ண காசுலாம் அவ்வளோதான் ஃப்ளாப் ஆகுது. மறுபடியும் எலன் மஸ்க் சோர்வடைகிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் ஸ்பேஸ் எக்ஸில் அப்ளை பண்ணியிருந்தா தெரியுமா, அதில் மொத்த கவனத்தை செலுத்தி அதை சரி நம்ம அதையா சக்ஸஸ் பண்ணுவோம். ஏன்னா எலன் மஸ்கோட பெரிய ஒரு ட்ரீமே என்னன்னா, மக்களை மார்ஸுக்கு கூட்டு போகணும். நான் சாகுறது மார்ஸ் தான் சாகணும், நான் என்னதான் ஒரு இடத்துல பிறந்திருந்தாலும் மார்ஸில் போகணும். ஒரு மனுஷனோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறவங்கள மார்ஸுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வியூ நம்ம எல்லாருக்கும் வருமா? எலன் மஸ்க் நினைக்கிறாரு. எவ்வளோதான் அவர் 2 தடவை 22 மில்லியன் 165 மில்லியன் ஏன் பண்ணியிருந்தாலும் இப்போ அதெல்லாமே தெருவோட போயிடுச்சு, கையில் எதுவுமே இல்லை. அப்ளை பண்ணிட்டாரு. தன்னோட முதல் ராக்கெட் அவர் லான்ச் பண்ணுறாரு. லான்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் சக்ஸஸ் ஆகலை. தன் கையில் இந்த எல்லாத்தையுமே போட்டுமே அது சக்ஸஸ் ஆகலை. அப்படிங்கிறப்ப எலன் மஸ்கோட மன வார்த்தை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்துங்க. ரெண்டாவது அதுக்கப்புறமா மிச்சம் தான் கடன் வாங்கி அதுக்கப்புறமா பண்ணுறாரு. 2வது ராக்கெட்டும் சக்ஸஸ் ஆகலை. 3வதா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே காசு கலெக்ட் பண்ணி மொத்தமாக சேர்த்து 3வது ராக்கெட் இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி 3வது ராக்கெட்டும் சக்ஸஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கும்போது கையில் இருந்த எல்லா காசுமே போயிடுச்சு. யாரும் அவன் பைத்தியக்காரனா இருப்பான் போல, இருக்கிற எல்லாத்தையுமே செலவழிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எலன் மஸ்கோட மனைவி அவங்கள விட்டுட்டு போயிடறாங்க. எலன் மஸ்கோட 5 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களும் அவங்கள விட்டு போயிடுறாங்க. பாருங்க, எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. கையில இந்த காசு எல்லாமே போயிடுச்சு. தனியா ஒருத்தர் நிக்கிறாரு, எதுக்குமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு இல்ல. அப்படிங்கிறப்ப ஒரு பிரஸ் மீட் நடக்குது. நீங்க இவ்வளோ இது பண்ணி இப்படி பண்றீங்க, நீங்க சம்பாதிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, உங்களை விட்டு உங்க மனைவி போயிட்டாங்க, உங்களை விட்டு 5 குழந்தைங்க போயிட்டாங்க, இதுக்கு மேலே உங்களால வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இதை விட்டுட்டு நீங்க போயிருங்க, எப்படியாவது கடன் அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இதை விட்டுட்டு போனா செத்து தான் போகணும், என்கிட்ட எலக்ட்ரிக் எதுக்குமே இல்லை, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா காராட்டே கடன் கேட்டு பார்க்குறாரு. எல்லாத்தையும் கடன் வாங்கி ஒரு கடன்காரர் தான் இருக்காரு. இப்போ கடன் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ கவர்மெண்ட்டை கடன் கேட்குறாரு. அந்த டெஸ்ட்ராயான பழைய ராக்கெட்டோட பாகங்கள்லாம் இழுக்கிறாரு. மறுபடியும் 4th அவர் ராக்கெட்டை செய்கிறாரு. இந்த தடவை எலன் மஸ்க் விட்டுட்டா அவருக்கு வேற வழியே இல்லை. எலன் மஸ்க்குங்கிற ஒருத்தர் இல்லாமே போயிடுவார். ஏன்னா அவ்வளோ கடன் சுற்றி இந்த தடவை சக்ஸஸ் ஆகே ஆகணும். அந்த ராக்கெட் லான்ச் ஆகுது. எலன் மஸ்க்கும் அவளோட விலை பார்க்காது, எதிர்பார்க்காத விதமாக அந்த ராக்கெட் சக்ஸஸ் ஆகுது. மார்ஸுக்கு போயிட்டு லேண்ட் ஆகிட்டு மறுபடியும் எடுத்துக்குவது. ராக்கெட் எப்படின்னு தெரியுமா, ஒன்ஸ் தடவை மார்ஸுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, அதோட பார்ட்லாம் கலந்துட்டு சேட்டலைட் மட்டும் தான் போகும் ஆர்பிட்டுக்கு. ஆனால் எலன் மஸ்க் கண்டுபிடிச்ச ராக்கெட் வந்து பீப்புள்ஸ் வந்து மார்ஸுக்கு கூட்டு போயிட்டு திரும்பி கூட்டு வர ராக்கெட். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸுக்கு போயிட்டு எப்படி போச்சு திருப்பி அந்த ராக்கெட் அப்படியே லேண்ட் ஆகுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பாதியாக ரெடியூஸ் ஆகுது. 20 to 30% 100% செலவு இல்லாமல் 20 to 30% எலன் மஸ்க் வேலையை செஞ்சு முடிக்க முடிஞ்சு. ஸோ எலன் மஸ்க் நிம்மதியாக பெட்டுக்கு போகிறாரு, ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு. அடுத்த நாள் ஒரு கால் வருது நாசாலேருந்து. அது என்னன்னா, நீங்கள் கண்டுபிடிச்சி இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் நாசாலேருந்து உங்களுக்கு சில அக்ரிமெண்ட்ஸ் தான் தரோம் அப்படின்னு 1.2 பில்லியன், அதாவது 1.2 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுக்குறாங்க எலன் மஸ்க் கையில். எலன் மஸ்க் அதை வச்சு மறுபடியும் தன்னோட லாஸ் ஆன டெஸ்லா கம்பெனி எடுத்து ரன் பண்ணுறாரு. தன்னோட கடன் எல்லாம் அழைக்கிறாரு. மறுபடியும் ஃபர்தராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டெஸ்லா கம்பெனி அடைச்சாரு தெரியுமா, அந்த டெஸ்லா கம்பெனியை மறுபடியும் நம்ம என்ன ஃபால்ட் பண்ணோம், ஏது நமக்கு ஒர்க் ஆகலை, நம்மளால் ராக்கெட்டை பண்ண முடிஞ்சு ஒரு காரை பண்ண முடியாது, டெஸ்லாவில் ஃபர்தராக ஒர்க் பண்ணி செம்மையான ஒரு மாடலாக சூப்பராக ஒரு காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. 1 மில்லியன் மேல அந்த கார் வித்து போகுது ஒரே வருஷத்துல. ஏன் டெஸ்லாவோட கார் கம்பெனி மித்த கார் கம்பெனிலாம் வரவிடாம பண்ணாங்க தெரியுமா? இப்போ ஆடி BMW டெஸ்லா அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. அவங்க என்னதான் ஒரு கார் எலக்ட்ரிக் காரை புதுசாக லான்ச் பண்ணாலும் அது டெஸ்லாக்கு ஈடு கொடுத்தால. ஏன்னா எலன் மஸ்க் அதில் அவ்வளோ ஒர்க் போட்டிருக்காரு. இப்போ கார்ஸ் எலக்ட்ரிக் கார் அவ்வளோ வேகமாக போகாது. அதனால என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் பெட்ரோல் காருக்கு போனாங்க. ஆனால் அதையே இப்போ மாற்றி எலன் மஸ்க் என்ன பண்ணிட்டாங்கன்னா எலக்ட்ரிக் காரும் வேகமாக போக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் ஃபாஸ்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் என்ன ஸ்பீடுக்கு போதும் அந்த ஸ்பீடுக்கு ஒரு எலக்ட்ரிக் காரை போக வச்சிட்டாரு. ஸோ இதனால தான் ஆடி
ஆடியும் BMW என்ன பண்ணாங்கன்னா டெஸ்லா உள்ள வராம பண்ணிட்டாங்க. இப்போ டெஸ்லா அதெல்லாம் உடச்சு உள்ள வந்து எல்லாத்துக்கும் டாப்பா நிக்குது. ரெண்டாவது எலக்ட்ரிக் கார்லாம் வேணும், அதுக்கு சோலார் எனர்ஜி வேணும். அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சோலார் அப்படிங்கிற ஒரு தனி கம்பெனியை கிரியேட் பண்றாரு எலன் மாஸ்க். இந்த மாதிரி பல கம்பெனில தனக்கு கீழே வச்சு ரன் பண்றாரு, பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹைப்பர் லூப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறார். அதாவது ஒரு 300 இருந்து 400 கிலோமீட்டர் வெறும் 30 நிமிஷத்துல போக மாதிரி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சு கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. பல கம்பெனில தனக்கு கீழே வச்சுட்டு பெரிய கனவோட இருக்காரு. 2040க்குள்ள நான் நிறைய மக்களை மாசுக்கு கொண்டு போயிரு அப்படின்னு ஃபர்தரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எலன் மாஸ்க். இன்னுமே அவருக்கு 51 வயசு ஆயிடுச்சு. இன்னும் அவரோட ஒர்க்கிங் டைம் என்ன நைட்டு 1 மணிக்கு தான் தூங்க போவாரு. பாத்தீங்கன்னா விடிய காலம் 7 மணிக்கு எந்திரிப்பாங்க. 7 மணில இருந்து நைட்டு ஃபுல்லா ஷெடியூல் போட்டு வச்சு ஒரு பிஸியான மேன். நம்ம வாழ்க்கையில சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கல, நெக்ஸ்ட் உடச்சிட்டே இருக்காரு. இதெல்லாம் நீங்க எலன் மாஸ்க் இருந்து கத்துக்க வேண்டியது. எலன் மாஸ்க் மாதிரி நம்ம சக்சஸ் ஆகலாம், ஒரு சக்சஸ் ஆன மேனே இவ்வளவு நம்ம ஒரு எஃபர்ட் போடுறாரு, ஜீரோல இருக்கும். அப்ப நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பல பார்த்திருந்தாலும் எலன் மாஸ்க் இன்னைக்கு வேலையே நம்பர் 1 ரிச்சான ஒரு பணக்காரனா இருக்காரு. ஒரு 5 கம்பெனிக்கு ஓனரா இருக்காரு, ட்விட்டரோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவா இருக்காரு. ஆனாலும் அவர் ரெஸ்ட் எடுக்கல. ஸோ கைஸ், நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும்னா மறக்காம ராகுல் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். டாட்டா.